தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதனை காப்பாற்ற காலையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் பிரயாசப்பட்டார். இன்னைக்கு நம்ம நம்புகிறோம், கலைஞர் வந்தால் எனக்கு வேலை கிடச்சிரும், விஜய் வந்தால் எனக்கு வேலை கிடச்சிரும், இந்த ஆட்சி வந்தால் நான் நல்லாயிருவேன். சில கிறிஸ்தவங்களும் சொல்கிறாங்க, அவர் வந்தார்னா எனக்கு வேலை கிடச்சிரும். பெரிய ராஜா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போராடுறாரு, தானியலை மீட்க முடியல. சில நேரம் இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலையும் உங்களை மீட்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எந்த கொம்பை நினச்சாலும் டேனியலை மீட்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ராஜா என் கூட இருக்காரு, எங்கள் ஆள் தான் டிவிக்கே எம்எல்ஏ, வச்சுக்க கஞ்சி கூட குடிக்க முடியாது. இந்த மனுஷன் மேலே நம்பிக்கையை வச்சு, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் பெரியப்பா யார் தெரியுமா, நான் என்ன ஜாதி தெரியுமா, வச்சு செஞ்சிருவார். உன் ஜாதிக்குள்ளே வச்சு கொள்ளுவார், உன் ஆளை வச்சே நொறுக்குவார். நீங்கள் எந்த ஜாதி பெருசுன்னு சொல்கிறீங்களோ அந்த ஜாதி ஜனங்களை வச்சே கொள்ளுவார். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ராஜாங்க, அவர் வாழ்ந்த காலத்தில் சக்கரவர்த்தி, அவர் திணறாரு. தானியலை காப்பாற்றுறதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திட்டம் போடுறாரு. என்னது, பிளான் ஏ ஃபெயில், பிளான் பி ஃபெயில், பிளான் சி ஃபெயில், பிளான் இசட் ஃபெயில். திரும்ப வர்றார், பிளான் ஆல்ஃபா ஃபெயில், பிளான் பீட்டா ஃபெயில், பிளான் காமா ஃபெயில். புரியுதா நான் சொல்கிறது? முடியாதுங்க. டேனியலை தூக்குறதுக்கு ராஜாவே வந்தனால முடியாது. நீங்கள் சில நேரம் நினைக்கிறீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு எவராலையும் முடியாது. அவர் இருக்கார், இவர் இருக்கார், சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நான் கொண்டு அள்ளி கொண்டு வீசி பார்த்துட்டு வந்துடுவேன். முடியாது. சாயங்காலம் வரைக்கும் பிரயாசப்பட்டாராம். பாருங்க, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டார். தானியலுக்காக ஒரு ராஜா அழுதுருக்கார். எப்படி இருக்கு பாருங்க. சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டார். நடக்கலை, கடைசியில் விட்டுட்டார். ஓகே தானியலே, நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன், இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்லுங்கள், ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, விடுங்க. தானியல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுதாரு. சாரி, இந்த ராஜா என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தார், தூக்கிடலாம், தானியலை விடுவித்திடலாம், தானியலை விடுவித்திடலாம். ஆண்டவர் தான் சிக்குன்னு வச்சிருக்காருல்ல. சொல்லுங்க, ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிற ஒன்றை இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா கையில் ரத்தம் வரும். புரியுதா? சில பெரிய கப்பல்கள் கரைக்கு வரும், அந்த கப்பல்களை பெரிய வடம் போட்டு ஒரு பெரிய இரும்பு தூண்டில் கொண்டு கெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை கெட்டும்போது தவறி கை கால் உள்ள மாட்டிச்சின்னு வைங்களேன், செதஞ்சு சின்னவனமாயிருவிய. ரொம்ப ட்ரை பண்ணாதிய. என் பொண்டாட்டியை நான் திருத்திட்டு தான் வாழுவேன், என் புருஷனை திருத்திட்டு தான் நான் சாவேன். நீ சாவு, அதான் நடக்கும். அவன் திருந்த மாட்டான். எத்தியோப்பியன் தன் தோலை, ஒட்டகச்சிவிங்கி தன் தோலை. நீ ராஜாவா இரு மௌன, மௌல நீ ராணியா கூட இரு, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, சில ஆட்கள்கிட்டலாம் என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, விட்டுறணும். அல்லேலூயா. சில நேரம் நாங்கள் வாலிப வயசில் இந்த பைக்கை பிடிச்சி விளாடுவோம். ஃப்ரெண்டு கியரை போட்டு, அந்த காலத்தில் அந்த MIT பிடிச்சி அப்படியே இழுத்து வச்சுருப்போம். அவன் ஒரு கீரை போட்டு சுண்டி தூக்குவோம் பாருங்களேன், விட்டுட்டா பழச்ச. இல்லைன்னா நாடி பல்லுகளெல்லாம் உடஞ்சி தெருவில் சின்ன பணமாயிரும். தலைக்கு மேலே போகுதா, வாயை பொத்துக்கிறேன், விட்டுடுறேன். மௌன, நீ எத்தனை நாள் போராடினாலும் முடியாதுடா. கர்த்தருடைய பிளான் வேற. நீ கிங் ஆயிரு, இல்லை கிங்குக்கு தகப்பனாரு, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ அழு, கூப்பாடு போடு, சஞ்சலப்படு, மனதை வை, நீ என்னத்தை வச்சாலும் தானியல் கெவிக்குள்ள போறதை யாராலும் தடுக்க முடியாது. கடைசியில் பார்த்தான், சூரியன் அஸ்தமிக்கும் போது விட்டுட்டான். இயேசுநாதரையும் காப்பாற்றுறதுக்கு பேதுரு மல்குஸ் காதை வெட்டினார். முடியுமா? அவர் பிளான் சிலுவையில் அறையணும்னு வந்து உட்கார்ந்துருக்காரு, நீ மல்குஸ் காதையை வெட்டிக்கிட்டு இருக்க. இயேசுநாதரே சொல்றாரு, சத்தம் போடாமல் இரு, ஷட் அப் யுவர் மவுத், மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு காதை வெட்டுற? காதை எடுத்து பேதுரு முன்னாடி ஒட்ட வச்சாரு. புரியுதா? கடைசியில் சபிச்சுட்டு கிடந்தான் போய்.
எல்லை மீறி போதா அமைதியாக விட்டுருங்க. ஆமென். எல்லை மீறுகிற காரியத்தில் திருப்ப திருப்ப உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. பிடிக்கிற வரைக்கும் பிடிச்சி பாருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவரே விடுகிறேன், நீர் பார்த்து கொள்ளும். சில நேரம் அந்த ராஜாவுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு இல்லை. ஆனால் பிரயாசப்பட்டு கிடைக்காதது பிரகாசமாய் கிடைத்தது. இந்த ராஜா நினைச்சான் தானியேல் சாகக்கூடாது, தானியேலுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது, தானியேல் என் ராஜ்யத்துக்கு வேணும். அத்தனையும் நடந்துதா சொல்லுங்க? இவன் விட்டதுனால கர்த்தர் அற்புதம் செஞ்சார். இப்போ இவன் ஒரு ட்ரிக்கை பண்ணி தானியேல் மாதிரி ஒருத்தனை உண்டாக்கி, இல்லை நான் சொல்லித்தரேன், தானியேல் அப்படியே கடத்திருங்க, தானியேல் மாதிரி இருக்கிறவனை உள்ளே போட்டு கொள்ளுங்கன்னு சொன்னால் கதை நடந்திருக்குமா? நடக்காது. உங்கள் ட்ரிக்கு கர்த்தருக்கு முன்னோக்கிட்டி விளங்காது. எல்லாரும் சொல்லுங்கள், ஏன் டெக்னாலஜி, ஏன் கம்ப்யூட்டர் ஞானம், ஏன் ஏஐ ஞானம் அவருக்கு முன்னாடி பிச்சை கூட எடுக்க முடியாது. ட்ரிக்கெல்லாம் கொண்டு வராதிங்க, விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா மகிமையாக கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. நம்பர் 1, பிரயாசப்பட்டு கிடைக்காதது பிரகாசமாய் கிடைக்கும். அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், கிடைக்காது மோன, கிடைக்காது. ஆனால் பிரகாசமாக கிடைக்கும். எப்போ? வலது புறத்தில் வலைய போடுன்னு சொன்னால் அவ்வளோ பிரகாசமாக மாறும். ஆமென். ஆபிரகாம் பிரயாசப்பட்டார், புள்ள வேணும் புள்ள வேணும்னு, கிடைக்கல. ஆகார்ட்டெல்லாம் பிரயாசப்பட்டார். கடைசியில் பார்த்தார் ஆண்டவர், உனக்கு பிரகாசமாக நான் ஒன்று வச்சிருக்கேன், ஏன் நீ கவலைப்படுற? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. மார்க் எடுக்க பிரயாசப்பட்டீங்க, முட்டை கர்த்தர் பிரகாசமாக மாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, பிரயாசப்பட்டு படிச்சிங்க, நைட்டெல்லாம் டீ போட்டு படிச்சிங்க. நான்லாம் எங்கள் வீட்டு மாடியில் பல்பை தொங்க விட்டு பல்பு பக்கத்திலே படித்தேன். 40 மார்க் தான் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நல்ல வேளை பல்பை தொங்க விட்டு படித்தேன், இல்லைன்னா அதையும் கேவலமாக போயிருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் மத்தியில் கர்த்தர் என் வார்த்தையை கனப்படுத்துகிறாருங்க. சிலரை பயப்பட வைக்கிறாரு. பிரயாசப்பட்டு படிக்கும்போது கிடைக்காத செல்வத்தை கர்த்தர் பிரகாசமாக தந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். 40 மார்க்குக்கு வழி இல்லாமல் ஃபெயில் ஆனவன் இன்னைக்கு கம்பீரமாக உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிரயாசப்படும் போது கிடைக்காததை பிரகாசமாக கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதுக்காக பிரயாசப்படாதீங்கன்னு நான் சொல்ல வரல, ரொம்ப போட்டு முட்டாதிய, சரியா? ஒரு எல்லையை ஓவராக முட்டி 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 ரொம்ப முட்டாதிய. மனுஷன் குணம் தானே, சொல்லுங்கள், வெட்டினா ரத்தம் தானே. அல்லேலூயா. நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், ஐயோ ஐயோ. ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல கைத்தை விடு, உன்னை தூக்குறேன். சொல்லுங்க, முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக என் பாதத்தில் உட்காரு. மகிமையாக்க வேண்டியது என் கரத்தில் இருக்கிறது. நம்பர் 2, 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் போடுங்க. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக. 2வது எழுதிடுங்க. கூட்டமாய் வந்து எதிர்க்கிறவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடுவார்கள். கூட்டமாய் வந்து உங்களுக்கு விரோதமாய் தாக்கீது பண்ணுகிறவர்கள் பாருங்க, அவனை சிங்கக்கபிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அவன் எப்படி வந்தான்? கூட்டமாக வந்தான். சிலர் கூட்டமாக வருவான், அவன் கூட்டமாக தான் வருவான், ஆனால் செதறுவான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புறவன் தெருவாக எழும்புவான், குடும்பமாக எழும்பி நிற்பான், கோத்திரமாக எழும்பி நிற்பான். தானியேலுக்கு விரோதமாக கூட்டமாய் வந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ஏன் கூட்டம் போட்ட? இவன் எப்போ செதறனான் தெரியுமா? தானியேல் மேலே வந்த உடனே ராஜா சொல்கிறான், இலை எவெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்புனானோ அவன் பொண்டாட்டி முதற்கொண்டு விட்டுறாத, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் வளர்க்குற மிருகங்கள் முதற்கொண்டு தூக்கிட்டு வந்துருட்டான். இப்போ என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிய? செதறி ஓடி இருப்பான். புரியுதா? அல்லேலூயா. கூட்டமாக வரட்டுங்க. அநேகர் உங்களை பார்த்து பல்ல கடிக்கட்டும். நான் இப்போ கூட ஒருத்தன் கடிச்சிட்டு போனான்னு சொன்னேன்ல, அப்படி கடிக்கிறான், நின்று அவ்வளோ ஏளனமாக நக்கல் அடிக்கிறான். உடனே பயந்துராதீங்க. கூட்டமாக வருகிறவன் மத்தியில் தான் கர்த்தர் உங்களுக்கு ஜெயக்கொடி ஏற்ற முடியும். அல்லேலூயா.
உங்களை எவனுமே எதுக்கலைன்னா நீங்கள் சரியான வழியில் போகலைன்னு அர்த்தம். உங்கள் தொழிலில் பிரச்சனை வருதா, சிலவன் பிரச்சனை பண்ணுறானா, கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலங்கள் எல்லாவற்றையும் மாற்றிடும். நல்லா கவனிங்க. கூட்டமாக வருவான், பதறி அடிச்சுட்டு ஓடுற வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு தருவார். டோன்ட் வரி. பாஸ்டர் என் குடும்பம் என்ன எதுக்குது, பாஸ்டர் என் தெருவே என்ன எதுக்குது, பாஸ்டர் நான் வெளியே போகிறேன் என்னை நக்கல் அடிக்கிறான், என்னை கிண்டல் அடிச்சுட்டு போகிறான். நான் சொல்கிறேன், அவன் கிண்டல் அடிச்சுட்டு என்னாலும் தரித்திரமாக போட்டோம், அவன் கதையை பார்த்துட்டு போட்டோம். கர்த்தர் சொல்லுவார், கூட்டமாக உன்னை ஒருத்தன் எதுக்குறானா செதறி போகக்கூடிய காலத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருப்பார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. மூணாவது 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நம்பர் 3 எழுதிவிடுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் காப்பாற்றுவார். இடைவிடாமல் ஆராதிப்பாயானால் அவர் இடைவிடாமல் உன்னை காப்பாற்றுவார். நம்புறவங்க எழுதுக. அல்லேலூயா. அவர் சிங்கத்தின் கெபியில அவர் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள வந்த ஆண்டவர் இப்ப இவர் சிங்க கபிக்குள்ள இருக்கும்போது அந்த சிங்க கபிக்குள்ள அவரும் வந்துட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்க வெளிச்சத்தில் அவர் ஆராதிக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இருள் வரும்போது அந்த இருளுக்குள்ள கர்த்தர் நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Glory to God. எந்த இருளுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா வெளிச்சத்தில் நீங்களாம் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. இன்னைக்கு அவன் நக்கல் அடிக்கிறான், நான் பாடுறேன், கண்ணை மூடி சில நேரம் டான்ஸ் ஆடுறேன், அப்படி தானே அசைக்கிறேன், நக்கல் அடிச்சுட்டு போடா. நான் வெளிச்சத்தில் ஆராதிக்கிற தேவன் எனக்கு இருள் வரும்போது என் கூட நிற்பார். நீ நக்கல் அடிக்கிற உன்னுடைய ஆதங்கம், உன்னுடைய பெருமை, உன் இருள் வரும்போது உன் கூட நிற்காது. நம்புங்க. எந்த அளவுக்கு நான் பகல்ல கர்த்தரை உயர்த்துறனோ, எந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கும்போது கர்த்தரை உயர்த்துறனோ, அந்த அளவுக்கு ஈக்குவலா நான் கஷ்டப்படும் போது தேவன் என் கூட நிற்கிற தேவன். அல்லேலூயா. கவனிங்க. அதனால தான் காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், தேவன் ஒரே விதமாக உங்க கூட இருப்பார். யோசேப்பின் அண்ணன் மாதிரி என்ன சொல்லிட்டான் தெரியுமா? வீட்டில் போய், அப்பா தம்பியை ஒரு மிருகம் அடிச்சிருப்பா, நாங்களும் கூட பார்க்கலப்பா, அந்த பாருங்கப்பா ட்ரெஸ்ஸுன்ட்டான். அவன் நினச்சான் தம்பி சாப்டர் க்ளோஸ். வெளிச்சத்தில் யோசேப்போடு இருந்த தேவன் இருளிலையும் யோசேப்போடு இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கடன் பாரம் நெருக்குது பாஸ்டர், நம்புனவன் ஏமாத்திட்டான் பாஸ்டர், நம்பி முதுகுல குத்துன்னு குத்திட்டான் பாஸ்டர். அவர் சொல்லுவார், குத்துன்னு குத்தும் போதும் கர்த்தர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் கூட இருப்பார். கப்பல் சேதம் வந்த உடனே தேவன் போயிட்டாரா? பவுல்கிட்ட சொல்றாரு, அவன் சொல்றான், நான் ஆராதிக்கிறவரும் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதன் நேற்று இரவு என் கனவில் வந்தார். எங்க இருள் இருக்கோ அங்கேயும் கர்த்தர் வருவார். எங்க வெளிச்சத்தில் நீங்க ஆராதிக்கீங்களோ அப்போ. நாம நல்லா இருக்கும்போது கர்த்தரை தொழுது கொள்ளணும். சொல்லுங்க. தானியேல் சாதாரணமான சூழ்நிலையில பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேர டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். கவலை வரும்போது மட்டும் ஜெபிக்காதீங்க. வியாதி வந்த உடனே போராடாதீங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் பாஸ்டர்கிட்ட தலையை கொடுக்க வராதிங்க, விளங்காது. புரியுதா? டெலிவரிக்கு முந்தின நாள் பாஸ்டர் அப்படிங்காதீங்க. எவ்ரிடே. புரியுதா? சாப்பாடு தந்தாலும், வாழ வச்சாலும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது கையை பிடிக்கும்போது அன்னைக்கே சொல்லிடுறோம்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் உனக்கே. என்ன சொன்னீங்க? எல்லாம் அப்படி கல்யாணம் பண்ணியலா? அல்லேலூயா. எல்லாம் இப்போ தான் யோசிக்கு, இப்படியா பண்ணும்? உண்மையை சொல்லுங்க பாஸ்டர், நானும் இப்படி. அதனால தான் சில மாப்பிள்ளலாம் அதை சொல்ல மாட்டான். என் பையன் ஒரு நாள் வந்து சொன்னால சர்ச்சில், நாம் எல்லாரும் இந்தியர்கள். சொல்லுங்க. என் கூட படிக்கிறவர்கள் எல்லாரும் என் சகோதர சகோதர. அது எதுக்கு? ஏன்னா அங்கே சகோதரி கிடையாது, அங்கே லவர் இருக்கா.
அதனால தான் கல்யாணத்திலே சிலவன் அப்படியே வளருவான். பற்றியில் டேனியல் ஆகிய நான்லாம் தலையில் தட்டினேன், ஒழுங்கா சொல்லு. நீ இங்கே ஒழுங்கா சொல்லலைன்னா நீ விளங்க மாட்ட. புரியுதா? டேனியல் ஆகிய நான், ஜெபராணி ஆகிய உன்னை இன்று கரம் பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் உனக்கே புருஷனாயிருப்பேன். இப்படி சொல்றவனைத்தான் நம்பணும். சிலவன் கல்யாண வீட்டில் வந்து அப்படி ஏதோ சினிமாவில் என்ன ஓஹங்க. சில பொம்பளை அதை சொல்ல மாட்டான் ஒழுங்கா. அப்படிதானே? ஜெபராணியாகிய நான், டேனியலாகிய உன்னை, ஏன் இதுக்கு சொல்றா? அதுல வேற ஆளை போட்டுக்கலாம் பிறகு. புரியுதா? கவனிங்க, இடைவிடாமல் ஆராதிக்கணும். கல்யாணம் முடிஞ்சு 10-15 வருஷமா சோறு கொடுக்கல என் குடும்பத்துக்கெல்லாம். கஷ்டத்தில் தான் நடத்தினேன். கஷ்டத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு தான் நன்மையிலையும் கூட இருக்க பலன். எந்த நேரமும் கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம வீடு எப்பவும் கர்த்தரை துதிக்கணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் வீடு பலபலன்னு இருக்கக்கூடாது. கார் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு மட்டும் வீட்டில் சோத்திரம் அல்லேலூயா அப்படி இருக்கக்கூடாது. சரிதானா? சில வீட்டிலாம் கல்யாணம் வந்தால் மட்டும்தான் தோத்திரம் செய்வேனே. முந்தின நாள் தோத்திரம் செய்ய வேண்டாமா? ரெக்கார்டை போட்டுட்டு என்னமோ பெரிய பந்தாவா வீட்டெல்லாம். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் வரும்போது தான் டேப் ரெக்கார்டை ரொம்ப சத்தமாக வச்சுருப்பான். ஏசு கூட வருவார். நேற்று வரைக்கும் யார் வந்தா? முரியம்மா, காமாட்சியம்மா, பிச்சையாண்டி எல்லாம் கூட வந்திருப்பான். நம்மளை கண்டவனே பாட்டை ஏசு கூட வருவார். நமக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லைல்ல, பூரம் போய் சொல்லுதான். என் நேரமும் அல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலையும். போன வாரத்தில் ஒரு பாஸ்டர் சந்தித்தேன், கவனிங்க. அவர் சொன்னார், பாஸ்டர் நான் வேலை பார்த்தேன், நல்லா சம்பாதிச்சேன் 20 வருஷம் முன்னாடி. என் ஓனர் என்ன கண்டா பயப்படுவார், அவ்வளோ ஞானம் எனக்கு. கர்த்தர் சொன்னார் ஊழியத்துக்கு வான்னார். வந்துவிட்டேன், சம்பாதிக்கலை, சின்ன சபை, கஷ்டப்படுறேன் அப்படின்னார். அப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவர் முடிவெடுத்தாராம், இயேசுவே உலகத்தில் இல்லை. பார்த்தீங்களா? பாஸ்டர்ஸ் நிலவரத்தை பாருங்கள். கடவுள் உலகத்தில் இல்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டு எழுதிட்டார். நான் எங்கேயாவது போய் உழைச்சி பிழைச்சிக்கிறேன்னு போயிட்டார். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா உள்ளேருந்து இயேசு பேசுகிறார், ஆனால் உள்ளதாண்டா இருக்கேன். அவர் சொல்கிறார், சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக வருது. பாஸ்டர் நான் வாயில் சொல்கிறேன் இயேசு இல்லைங்கிற, அவர் உள்ளேருந்து சொல்கிறார் இருக்கேங்காரு. பாஸ்டர் என்னால் முடியல பாஸ்டர். அப்போ தான் நான் சொன்னேன், நீர் எத்தனை அறிக்கை இட்டாலும், கடவுள் இல்லைன்னு எத்தனை அறிக்கை இட்டாலும், உம்ரால கடவுளை உள்ள விட்ட கடவுளை வெளியே கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. அதுதாங்க இயேசு. சொல்லி பாருங்கள், நீங்களும் வீட்டில் போய் இயேசுன்னு ஒருத்தர் உலகத்தில் கிடையாதுன்னு அறிக்கை கூட இட்டு பாருங்கள். 3ஆவது நிமிஷம் உள்ளேருந்து இயேசுவை துதிக்கிற சத்தம் வெளியே வரும். நைசா கர்த்தாவே அப்படி வரும். அதுதாங்க கடவுள். கட்டின மனைவியை கூட சீக்கிரம் வெளியேற்றிடலாங்க. கட்டின புருஷன் கூட செத்து போனால் கொஞ்ச நாள் வெளியே போயிடுவான். ஆனால் ஏற்றுக்கொண்ட கடவுளை உங்களால் மறுதளிக்க முடியாது எழுதி வச்சுக்கிடுங்க. பேதுரு சபித்தான், சத்தியம் பண்ணினான். அவன் ஒரு லூசு பையன்னான், அவனை எனக்கு தெரியாதுன்னா முடிஞ்சுதா? பின்னாடி போய் நின்று குட்டியப்பான்னு அழுகிறான். உள்ளே போன இயேசுவை வெளியே கொண்டு வர முடியாதுங்க. ஒரு முறை அவர் உள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் நினச்சாலும் வெளியே கொண்டு போக முடியாதுங்க. அதாங்க அவர். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், இதோ வாசல் அண்டை நின்று கதவை தட்டுகிறேன், நீ மட்டும் 1 டைம் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு, பிறகு நீ அடித்து விரட்டினாலும் நான் வெளியே போக மாட்டேன். புரியுதா? முடியாதுங்க. என்ன பிரச்சனை வரட்டும், என்னை கொண்டு இயேசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் உள்ளுக்குள்ளே இருக்கார். அல்லேலூயா. 3வது பாயிண்ட் 6:20 படிங்க சீக்கிரமா. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? யாரு? பவர்ஃபுல் கிங்.
இன்னைக்கு நாம ஆராதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கே தெரிய மாட்டேங்கி. சொல்லுங்க. ராஜா சொல்றாரு, தானியேலை கூப்பிட்டு தானியேலே அப்படின்னு முடிச்சிருக்க வேண்டியதானே? சொல்லுங்க. நீங்கள் நானும் கூப்பிட்டு என்ன செஞ்சிருப்போம்? தானியேலே உயிரோட இருக்கியா? அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, ஜீவன் உள்ள தேவனுடைய. அப்ப எந்த அளவுக்கு தானியேல் அவருக்கு வெளிப்பட்டிருப்பாரு? கூப்பிட்ட நேரம் சொல்லியிருப்பார், ஜோம் பண்ணிட்டு வரேன்டவரே. ராஜா கூப்பிட்டுருப்பார், ஹலோ டேனியல், வெரி அர்ஜென்ட் மீட்டிங், கம் ஃபாஸ்ட். தானியேல் சொல்லியிருப்பார், சாரி, ஐ எம் சிட்டிங் வித் மை காட். என்ன வேலையை விட்டு தூக்குங்க, இல்லை தூக்காம போங்க, பட் எனக்கு கடவுள் முக்கியம். இதை சொன்னதுனால தான் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். அடுத்தது பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். இது எப்படி அவருக்கு தெரியும்? இவன் ஆராதிக்கிறவன் அவருக்கு எப்படி தெரியும்? அத்தனை பேர் மத்தியிலையும் சொல்லியிருக்கான், டுடே எனக்கு வர்ஷிப் டே. ராஜா இந்த டைமுக்கு தயவு செய்து என் ஃபோனுக்கு அடிக்காதையும். தானியேல் புத்தகமே வேறங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னா தெரியுமா? இந்த விஷயத்தை பற்றி இனி எங்கிட்ட வார்த்தைலாம் எப்படி இருக்கு பற்றிலாம் கனத்து போய். நம்ம இன்னைக்கு எவ்வளோ இளநாக்க அடிச்சு பேசிட்டு இருக்கோம். அவன் சொல்றான், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? எழுதிடுங்க. துயர சத்தம் துதியின் சத்தமாய் மாறும். ராஜா சொன்னார், துயர சத்தத்தோடு வந்தார். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டார். துயர சத்தம் துதியின் சத்தமாய் மாறும். எழுதிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய துயர சத்தங்கள் இருக்கு. கிரெடிட் கார்டு கடன், வியாதி, அலங்கோலம், உடைவு, தகர்வு, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றார், துயர சத்தம் துதியின் சத்தமாக மாறும். வீட்டில் அதிகமாக அழுத உங்கள் குடும்பம் துதியின் சத்தத்தை தொனிக்கிற குடும்பமாக மாறும். எப்போ பார்த்தாலும் அழுது அழுது கண்ணீர் வடித்து வடித்து சுவரெல்லாம் தேய்ச்ச குடும்பம் ஆனந்த களிப்பாய் மாறும். அல்லேலூயா. துயர சத்தம் துதியின் சத்தமாய் மாறும். அடுத்தது 6:18. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு. எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் தானியேல். புரியுதா? இவன் செங்கக்கவில சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கான், ராஜா முழிச்சிருக்கான். இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், வாழ்ந்தா இப்படி வாழ்ந்துருங்க. நான் தூங்கும்போது சிலர் என்ன நினச்சி முழிச்சு உட்கார்ந்துருக்கணும். அது லைஃப். அல்லேலூயா. நாம் தூங்குற நேரம், நாம் பிரச்சனையான நேரம் நினைக்கிற சிலர் எனக்காக முழிச்சிருந்து ஜெபிக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தானியேல் வாழ்ந்திருக்காருங்க. ராஜா வீட்டுக்கு போய் சாப்பிடல, ராஜா வீட்டுக்கு போய் மியூசிக் கேட்கல, ராஜா வீட்டுக்கு போய் நடனக்காரிகளெல்லாம் விரட்டிட்டான். தூர கொண்டு போ, என் ஃப்ரெண்டு அங்கே கிடக்கான், கஷ்டப்பட்டு கிடக்கான். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் உண்டா? நைட்டு தலைவலியில் செத்தா கூட பொண்டாட்டி சொல்லுவா, என்னையா எரிச்சலாக இருக்குது, காலையில் வரக்கூடாதா அந்த தலைவலி? 2 மணிக்கு வந்து நம்ம வாழ்க்கைலாம் அப்படி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு புள்ள பெத்த பிள்ளைய பங்கு போட்டா, நீரும் சேர்ந்தான பெத்தியரு, பகலில் நான் பார்க்க, நைட்டு நீர் பாருன்ட்டா. அவர் சொல்கிறாரு, எனக்கு நைட்டு தூக்கம் வருது. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? பிள்ளைய கொண்டு விடுவேன்ட்டா. புரியுதா? பெத்த பிள்ளையவே இன்னைக்கு நம்ம பங்கு போட்டு கிடக்கும். நீ பாப்பியா, நான் பாப்பியா, நீ ஃபீஸ் கட்டுவியா, நான் ஃபீஸ் கட்டுவியா. இங்கே ஒருத்தனுக்காக நைட்டு முழுக்க கீத வாத்தியம் இல்லாமல், புரோட்டா சால்னா இல்லாமல் உட்கார்ந்து அழுதுருக்கான். அவனுக்கு நித்திரை வரவில்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சிலருடைய நித்திரையை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை, கெடுக்கிறதுனா அந்த நெகட்டிவ்ல சொல்லலை. மொர்தெகாய் வாசல்ல படுத்து கிடந்துட்டு வீட்டு போய் தூங்கிட்டான். ராஜா தூங்கலை. சிலரை தூங்க விடாம பண்ற சில பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்கு. சிலர் உங்களை நினைச்சு துதிக்கணும். சொல்லுங்க, நினைச்சு துதிக்கணும். அல்லேலூயா. சில பொருளை பார்க்கும்போது சிலரை துதிக்க தோணும் தெரியுமா? சிலர்னா மனிதர்கள் அல்ல, கர்த்தரை துதிக்க தோணும். இவ்வளோ அழகான பொருளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நான் என் மனைவியை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுற நேரம்லாம் எங்கள் அத்தை கால் பண்ணிடுற முன்னாடி, அத்தா தேங்க்யூ அத்தை. எதுக்கு மருமோனே? அழகான பிள்ளையை தந்திருக்கீங்க. அது இங்கே பார்க்கும்போது எங்கே போகுது? சில நேரம் இங்கே பார்க்கும்போது அத்தையை கொண்டுடலாமான்னு வரும் சிலருக்கு.
இந்த சனியனை பெற்றது இந்த சனியன் தானே, இந்த சனியனை கொள்ளுவோம். விளங்குதா? இங்கே யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? பாஸ்டர், என் பொண்டாட்டியெல்லாம் பார்த்தா முதல்ல அவள் அம்மையை காலி பண்ணணும் போல இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்க. நீங்க ஒரு துயரத்தில் இருந்தால் இன்னொருத்தன் உங்களுக்காக முழிச்சு இருக்கணும், இன்னொருத்தன் உங்களுக்காக கண்ணீர் விடணும், இன்னொருத்தன் உங்களுக்காக முழங்கால நிற்கணும். அது அல்லவா வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம நல்லா இருக்கும் போதே முழங்கால் நம்மளை ஜபிக்கான், ஆண்டவரே இவன் செத்துற மாட்டானா. ராஜாவுக்கு தூக்கம் வரல. எழுதிடுங்க, நித்திரையின்மை நிந்தைகள் நிரந்தரமாய் மாறும். நித்திரையின்மைகள் நிந்தைகள் நிரந்தரமாய் மாறும். ஆமென். அதுக்கு பிறகு ராஜாவுக்கு இப்படி ஒரு நாள் வந்ததா சரித்திரமே கிடையாது. புரியுதா? இன்னைக்கு தான் அப்படி கடந்தான். தானியேலை சிங்கக்கபில போட்டானுங்களே, நான் எப்படி சாப்பிட முடியும்? என் உயிர் அல்லவா. எல்லாரும் சொல்லுங்க, என் உயிர் அல்லவா. ஆமென், அல்லேலூயா. அதனால தாங்க தானியேல் வீட்டில் புருஷனை பார்த்து நான் உயிர்னு சொல்லுங்க. என் உயிர் எடுக்க வந்த நாயை பார்த்து உயிர்னு சொல்றீரா? மனைவியை பார்த்து என் உயிரே. எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் இருக்கா. வீடு காலையில் இப்படி இருக்கணும். காலையிலே ரஜினிகாந்தும் நம்பியாரும் சண்டை போடுறத டிவியில் போட்டுட்டு கணவன் அந்த பக்கம் இருந்து மனைவி காலையில் வீடு எப்படி இருக்கணும்? குருவிகள் பாடும் சத்தம் கேட்குதே. ஆமென். ஒருத்தர் பார்த்து என் உயிரே, என் செல்லமே. நல்லா செலக்ட் பண்ணி வீட்டில் போடுற பாடல்கள் நல்லா போடுங்க, சரியா? தானியேல் ராஜாவே தூங்க விடலை. இதுக்கிடையில தானியேல் ஒரு யூனக். யூனக்னா என்னது? ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ராஜா மேலே அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லணும், நீ இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம சபையில் சில நேரம் பெண்கள்லாம் அந்த 3வது நைட்டில் எப்போ வரும் பாஸ்டர், அந்த ஒரு 2 மணி நேரமாவது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே, கூட்டு போங்க பாஸ்டர் ப்ளீஸ். மனுஷனோட தொல்லை தாங்க முடியல, ஒரு 6 மணி வரைக்கும் வச்சு அனுப்புங்க. இன்னும் சில பெண்கள் என்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கிய, இந்த இரவு ஜெபம்லாம் உண்டுல பாஸ்டர், முழுர ஜெபம்லாம் அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாதா ஆண்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நைட்டாவது நான் சந்தோஷமாக தூங்கிடுறேனே. கவனிங்க, நித்திரையின்மை நிந்தைகள் நிரந்தரமாய் மாறும். அடுத்தது 6:22. 6:22. Glory to God. நேரம் ஆயிட்டு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. எழுதிடுங்க, நீ சிங்கத்தை அனுப்பினால் அவர் தூதனை அனுப்புவார். நீ சிங்கத்தை அனுப்பினால் அவர் எதை அனுப்புவார்? தூதனை அனுப்புவார். இப்போ சிங்கத்துக்கு பயந்து ஓடுற சூழ்நிலைகள்லாம் நமக்கு இருக்காது. தைரியமாக சொல்லுங்க, நீ என்ன ஏவுகணை வேணாலும் எனக்கு அனுப்பு. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் நக்கல் அடித்தான் பற்றியில், சிரிச்சான் பற்றியில் வெளியே இருந்து அவனுக்கு சொல்லுங்க, இல்லை நீ நக்கல் தான் அடிக்கிற, நான் அதில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். நீ சிங்கத்தை அனுப்பு, கத்தர் தூதனை அனுப்புவார். நீ என் சொத்துக்களை அழி, கத்தர் 2 மடங்கா தருவார். நீ என்னைய அடிச்சு போட்டுட்டு சிங்கம் கொண்டுட்டு நீ அப்பான்ட்ட போய் சொல்லு, அதே அப்பா முன்னாடி ஒரு நாள் நான் சிங்கமா வந்து நிற்பேன். அல்லேலூயா. ஒரு ஆழமான வார்த்தை. நீ சிங்கத்தை அனுப்புனா அவர் தூதனை அனுப்புவார். அப்படியே நம்புங்க. பிசாசு உங்களுக்கு தரித்திரத்தை அனுப்புனா கத்தர் உங்களுக்கு லாவிஷ்னஸ் அனுப்புவார். அவன் உங்களுக்கு வியாதியை அனுப்புனா கத்தர் உங்களை விடுதலையா உலகம் சுத்துற வாலிபனா கத்தர் மாற்றுவார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே தான் ஃப்ளைட்லாம் ஏற போறிய, பாஸ்போர்ட் எடுக்காதவங்களாம் எடுத்துக்கிடுங்க. இனிமே தான் உலகங்கள்லாம் கத்தர் உங்களை சுத்த வைக்க போறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல காரில் உங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக 400 கிலோமீட்டர் ஓட்ட போறிய.
கிடைக்கிற இடத்துலலாம் இறங்கி குருவிகள் பாடும் சத்தம் கேட்குதே. ஆமென். இந்த பாடலை கேட்டாலே என் உள்ளலாம் அப்படியே மகிழும். காட்டுப்புறாவின் அழகா இருக்குல்ல. இப்படி ஒரு வாழ்க்கையை வச்சுவிட்டு கர்றாம்புறான் 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 கர்றாம்புறான்னா இது என்ன வாழ்க்கை சொல்லுங்க? ஆமென். சிங்கத்தை அனுப்பினால் தூதனை அனுப்புவார்.